அதாவது சினிமாவாக இருந்தாலும் சரி, அரசியலாக இருந்தாலும் சரி, எங்கேனாலும் தலைவரோட டைட்டில் தான் எல்லாருக்கும் தேவைப்படுது. இப்போ தமிமுன் அன்சாரி ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு மு.க.ஸ்டாலின் அவர்களை பற்றி. அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, கூட்டாட்சி தத்துவத்திற்கு ஊறு நேரும் போதெல்லாம் முதல் போர்க்குரலை தொடுப்பவர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். அவர் இந்திய அரசியலின் சூப்பர் ஸ்டாராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிறத தான் ஹைலைட் பண்ணி இப்போ ஊடகங்கள்லாம் செய்தி வெளியிட்டுருக்காங்க. ஏற்கனவே ஸ்டாலின் அவர்களுக்கு தளபதி அப்படிங்கிற ஒரு பட்டம் இருக்குது. அந்த பட்டமும் பார்த்திங்கன்னா தலைவரோட தளபதி படம் வந்த பிறகு தான் அவருக்கு வைக்கப்பட்டது. இப்போது கூடுதலாக அந்த சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற பட்டத்தையும் அவங்க கொடுக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. இதற்கெல்லாமே என்ன காரணம் அப்படின்னா, தலைவர் அடைந்த அந்த உச்சம்தான். அதாவது எந்த ஒரு துறையாக இருந்தாலும் அதில் அவங்க உச்சம் தொட்டிருக்காங்க அப்படிங்கிறத குறிக்கணும் அப்படின்னா, இப்போ பெரும்பாலும் எல்லாரும் இந்த சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறாங்க. இந்த சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிறது பிரபலமானதே தலைவரால் தான். வார்த்தை அளவில் பார்க்கும்போது சூப்பர் ஸ்டாரை விட பெரிய பட்டங்கள்லாம் இருக்குது. அதாவது சுப்ரீம் ஸ்டார், அல்டிமேட் ஸ்டார் அப்படிங்கிறதெல்லாம் அந்த சூப்பர் அப்படிங்கிற வார்த்தையை விட பெரிய பட்டங்களாக இருக்கலாம். ஆனால் அந்த சூப்பர் ஸ்டாருங்கிறதையே எல்லாரும் ஏன் விரும்புகிறாங்க அப்படின்னா, தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் அந்த சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற பட்டத்துக்கு கொடுத்த அந்த கௌரவம், அந்த ஒரு பெரிய அங்கீகாரம். சூப்பர் ஸ்டார் பட்டத்தால் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு பெருமை கிடையாது. தலைவர் ரஜினிகாந்த் அவர்களால் தான் சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற பட்டத்துக்கே பெருமை.